அமமுக அலுவலகத்தில் டிடிவி தினகரன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். பொதுமக்களாலும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிற சின்னமாக கிடைத்தால் மகிழ்ச்சி நிச்சயம் கிடைக்கும். இரண்டாம் கட்ட வேட்பாளர்களுடைய பட்டியல் இப்பொழுது வெளியிடும் சொன்ன விரைவில் அறிவிப்பேன். சார், இப்போ நம்ம முதல் கட்டமா வெளியிட்டு இருக்கீங்க. அதுல முக்கியமா இடைத்தேர்தல் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இடைத்தேர்தல்ல 9 தொகுதிகளுக்கானதை வெளியிட்டு இருக்கீங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த அதே வேட்பாளர்களா, மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் அதே வேட்பாளர்களாக இருந்தால் ஏன் அப்பவே வெளியிட்டு கூடாது? ஏன் தாமதம்? அது எப்படி சொல்றீங்க கேக்குறீங்க? நாங்க 2 கட்டமா 25ஆம் தேதி வரைக்கும் கூட வெளியிடலாமா? 26 கூட வெளியிடலாம். இல்ல, மேபி வேற யாராவது புது வேட்பாளர்கள் நேற்று நீங்க கேட்டப்பே நான் சொன்னேன். அன்னைக்கு நிகழ்ச்சி தொடக்க விழாங்க ஏற்கனவே உள்ள அந்த 16 தொகுதிகள் இடைத்தேர்தல் தேர்தல் நீக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியில அவர்கள் விருப்பப்பட்டால் இருப்பார்கள். திருவாரூர் தான் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே யார் வேட்பாளர்னு. ஒசூருக்கு நாங்கள் வேட்பாளர் தேர்வு செஞ்சுட்டு இருக்கோம். அவங்கள அறிவிப்போம். சார், அதிமுக தொகுதி பங்கீடு நீங்க எப்படி பாக்குறீங்க? திண்டுக்கல் மாதிரியான அதிமுக ஸ்டார் தொகுதி கூட பாமக கொடுத்துருக்காங்க. அதோட கூட்டணி பங்கீடு எப்படி? உங்க பார்வையில தான் அது ரொம்ப பெரிய மெகா கூட்டணிங்கிறீங்க. அவரு டாக்டர் அன்புமணியை தான் நீங்க சொல்லிட்டாரு அது மானங்கட்ட கூட்டணின்னு. அது வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. அது ஒரு மாபெரும் தோல்வி கூட்டணி. அதாவது எல்லா கூட்டணிகளுமே தேர்தலுக்கு அப்புறம் தான், தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் அது தோற்றுச்சுன்னு தெரியும். கூட்டணி அமைத்த அன்னைக்கே தோல்வி ஏற்ற கூட்டணி. அதை பத்தி பேச உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் நினைக்கிறேன். சார், மதுரை மண்டலம், குறிப்பாக மதுரை, ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை, விருதுநகர் டிடிவி தினகரனோட செல்வாக்கு கருத்தில் கொண்டு திமுக, அதிமுக நேரடியாக வேட்பாளர்களை களத்தில் இருக்காம கூட்டணி கட்சி தான் களத்தில் இருக்கவர்கள் பத்திரிகை செய்தி வந்துட்டு. அதே மாதிரி திமுக களத்தில் இறக்கல. ஆனா அதிமுக மதுரை தேனியில போட்டிடுது. உங்களுக்கு கலாயதார்த்தத்தை மறந்து அதிமுக போட்டிடுதா? இதை பத்தி உங்களோட கருத்து? இல்லை, நீங்க சொல்ற மாதிரி மதுரை மண்டலம் மாத்திரம் இல்லை, சென்னை மண்டலமாக இருக்கட்டும், தொண்டை மண்டலமாக இருக்கட்டும், கொங்கு மண்டலமாக இருக்கட்டும், தெற்கில் உள்ள பகுதிகளாக இருக்கட்டும், எல்லா மண்டலங்களுக்குமே எங்களுக்கு ஒரே மாதிரி ஆதரவு தான் இருக்குது. அதனால் இந்த தேர்தல் முடிவு உங்களுக்கு தெரியும். இதில் பல வல்லுநர்கள், மேதாவிகள் எதாவது சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு மக்கள் நிரூபிப்பாங்க. தேனியோட கேண்டிடேட் யாருன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. எதனால? இல்ல, அந்த தொகுதி முக்கியமா யார் கேண்டிடேட் போடுவாங்கன்றது எங்க கட்சியில உள்ள தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்குலாம் தெரியுங்க. தேனியில எப்படி நான் என்ன தொகுதினா? இல்ல, அந்த தொகுதியை ஒரு முகமா பார்த்துட்டு என்ன காரணம்? என்ன அப்ப ஒரு தொகுதி பணமூட்டையோட நின்றுதான் ஜெயிக்க முடியும்னா நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா 40 தொழிலதிபர்களை போட்டா கூட ஜெயிச்சு போயிடுவாங்க. மாபெரும் தொழிலடைவாங்க. ஏன் நானே நிக்கலாமா? என்னுடைய பழைய தொகுதி என்னெல்லாம் நிக்கணும்னு சொல்லி கேட்டு வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு எங்க நிர்வாகிகள்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. எங்க ஒன்றிய செயலாளர், நகராட்சி செயலாளர், என்னுடைய சொந்த தொகுதி மாதிரி அது. அரசியல் அம்மா என்ன அறிமுகப்படுத்தி நான் கூட நிக்கலாமே. சார், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வேட்பாளர்கள் இப்போ வெளியிட்டு இப்ப செகண்ட் ஃபேஸா வேட்பாளர்கள் இந்த மாதிரி தாமதம் பண்றது, இது எதற்காக அப்படின்னா, வெளியில சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, மத்த கட்சிகள் யார் யார் அப்படின்றத பார்த்துட்டு வெளியிடலாம் அப்படின்றதா, இல்ல உங்க கட்சிக்குள்ள வேற ஏதேனும் வேட்பாளர்கள் ஏதாவது அதுக்கு ஏதாவது விளைவுதா? அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கேட்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கேட்கறது இல்லையே. நாங்கள் என்னென்னைக்கு வேட்பாளர் அறிவிக்கிற தேதியெல்லாம் ஏற்கனவே முடிவு செய்துட்டோம். காரணம் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இறை நம்பிக்கையோ இது மாதிரி நாள் இதில் தான் நம்பிக்கை அதிகம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி 14ஆம் தேதி காலம்பரை 7:30 to 8 டேட்டு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணால் எங்கள் முக்கிய நிர்வாகிகளுக்கு தெரியும். அதுமாதிரி அடுத்த டேட் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது டேட் இருந்தாலும் என்னன்னு தெரியும். அதனால் நாங்கள் அடுத்த கட்சிகளெல்லாம் எங்கள் கட்சி வேட்பாளர் தான் நாங்கள் பார்த்தாச்சு. அடுத்த கட்சி யார் அறிவிச்சா என்ன இருக்குது? எல்லாம் நீங்கள் சொல்கிற பைலான் கூட்டணி வேட்பாளர் யாராக இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இல்லை அந்த பணமூட்டை கூட்டணி இருந்தால் எங்களுக்கு எல்லாம் இருக்குது. நீங்கள் தான் அவங்களெல்லாம் அந்த கூட்டணி, அதாவது ஒரு ஏற்கனவே இருந்து மக்களால் ஒதுக்கப்பட்ட கட்சிகளெல்லாம் பெரிய கட்சிகளாக நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால் நான் திரும்ப சொல்கிறேன், இது ஒன்றும் அதீத நம்பிக்கையிலையோ இல்லை ஆணவத்திலே சொல்கிறேன், யதார்த்தத்தை சொல்கிறேன். இந்த கூட்டணிக்கெல்லாம் ஒன்றும் பெரிய வேல்யூவே கிடையாது. அது மக்கள் பெருசாக எடுக்கல. ஆனால் நாங்கள் எந்த ஒரு யாருக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கல. எல்லா தொகுதியும் ரெடி. 2 கட்டமாக 3 கட்டமாக கூட அறிவிப்போம். உங்களுக்கு ஆசையா இருக்காது? வெற்றி பெரம்பூர்ல வெற்றிக்கு போட்டு சரியில்லைன்னு சொல்லி ஒரு வெட்டு சண்டை போட சொல்றேன்.
சார் நேற்று நடந்த இபிஎஸ் விஜயகாந்த் சந்திப்பு எனக்கு அதுதான் சொல்றேன். ஒரு முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தலைமையில் இயங்கிய அந்த இயக்கம் இன்னைக்கு ஒரு துரோக கும்பல் ரெட்டத்தலை பாம்பு மாதிரி இருந்துட்டு இருக்கிற லாட்ஜில் எல்லாம் போய் தங்கி எல்லாரையும் பார்த்துக்கிட்டு வீடு வீடாக போய் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு என்ன காரணம்னு தெரியும். அதான் பெரிய கூட்டணிங்கிறீங்க. இது மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அம்மா காலத்திலேயோ தலைவர் காலத்திலேயோ ஈவன் பிற கட்சிகளில் கூட நான் கேள்விப்பட்டதில்லை. விசித்திரமான ஒரு கூட்டணியாக இருக்கு. வந்து அவங்களால தொகுதி பங்கீடுக்குள்ளாரே பாதி முடி போயிட்டு அவங்களுக்குலாம். அதனால் இதுலேயே தெரியும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. நீங்கள் அது மாதிரி கேட்குறீங்க. என்ன கேட்குற மாதிரி அவங்களையும் கேட்கணும். அதை விட்டுட்டு உங்கள் கட்சியில் எதுவும் பிரச்சனை இருக்குமான்னு கேட்குறாங்க. நீங்கள் வேணால் எதாவது ஆசைப்பட்டால் அது பிரச்சனை நானே கூட உருவாக்க சொல்லுவேன். மத்தியில இரண்டு கூட்டணிக்கும் யார் பிரதமர் வேட்பாளர் அல்லது ஒரு மத்திய ஒரு கட்சியோட நீங்க இப்ப தேர்தலை சந்திக்க போறீங்க. எந்த அடிப்படையில பிரதமர் நான் 2014 தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ ஒன்று அம்மா நான் ஒன்று பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்லாம் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளால் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கலை. ஏன்னா காரணம் அந்த தேசிய கட்சிகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய செல்வாக்கு இல்லை. செல்வாக்கு இல்லைன்னா அவங்களால சீட்டுகள் வர முடியாது, எம்பி எம்எல்ஏ கிடைக்காது. அதனால அவங்க தமிழ்நாட்டிலாம் புறக்கணித்தாங்க. நியாயமான கோரிக்கைகளை கூட காவிரியாக இருக்கட்டும், பெரியார் டேம் இஷ்யூவாக இருக்கட்டும், பாலாறு இஷ்யூ, அது மாதிரி தமிழ்நாட்டு விவசாயிகள் பிரச்சனை, அனைத்து இப்போ நீட் தேர்வு பிரச்சனை, இதெல்லாம் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து +2 வந்து தமிழ்நாடு சிலபஸ் படிக்கிறவங்கள போய் சென்ட்ரல் போர்டு சிலபஸில் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணால் எப்படி வாங்க முடியும்? இந்த மாதிரி யதார்த்த நிலை தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது உணர்ந்து வடநாட்டில் பல மாநிலங்களில் எப்படி மாநில கட்சிகளுக்கு தான் அவங்க ஆதரவாக இருக்காங்க, தமிழ்நாட்டில் மாநில கட்சி தான் ஆதரவாக இருக்க முடியும். தங்கள் நலனில் அவங்க தான் பாதுகாப்பாங்க, எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் அப்படிங்கிற காரணத்தினால அம்மா 37 தொகுதியில் வெற்றி கொடுத்தாங்க. அதே நிலை தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குது. அம்மாவுடைய தொண்டர்களை நான் திரும்ப திரும்ப சொல்கிறவங்களுக்கு 95% பேர் இயக்குகின்ற இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அம்மா இன்றைக்கு இல்லைன்னு நினைச்சு நிறைய பேர் ஆட்டம் போடுறவங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக தமிழ்நாடு முழுவதும் அம்மா வந்து வியாபிச்சிருக்காங்க. அது உண்மைங்கிறது இந்த தேர்தல் முடிவு. உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான டெஸ்ட். நீங்க வந்து ஆர்கே நகர்ல அப்படி இப்படி எல்லாம் கேள்வி கேட்குறீங்களா? உங்களுக்கு கேள்வி எழுதுது இல்லை, டேபிள்ல உட்காந்துட்டு ஏசி ரூம்ல உருவாக்குறாங்கல்ல கேள்வி, அவங்க ஆசைகளை கேள்வியா தெரிவிக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் May 23 பதில் கிடைச்சிருக்கு. சார், ஆர்கே நகர்ல 20 ரூபா டோக்கன் கொடுத்து வெற்றி பெற்ற மாதிரி இனிமேல் வெற்றி பெற முடியாது தேர்தல் அப்படின்னு தமிழிசை நோட்டாவோட போட்டி போடுறதுக்கு போய் பேசுறதுக்குலாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சார், உங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நேர்முருகன் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதனால என்ன இருக்கு, நான் ஒரு கட்சியோட பேசிட்டு இருக்கேன்னா அவர் வந்து கேட்ட சீட்டுகள் எங்களால் கொடுக்க முடியாதுன்னா அதனால அவர் அங்கே போயிட்டு இப்ப 25 தான் எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல அந்த இறுதியா முடிவு தெரியும். அதனால எங்களுடைய நாமினேஷனே அநேகமா 26 தான் இருக்கும். அதனால நான் 27ல இருந்து தான் சுற்றி போயிடலாம். அதுலயும் நிற்கிறோம். 19 தொகுதி இடைத்தேர்தல் நாங்கள் போட்டிருக்கோம். தேர்தல் முடிந்ததும் 7 தமிழர்களும் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் சொல்லிட்டு 2ஆம் முறை ராமதாஸ் சொல்லியிருக்காரு. பெரிய வயசுல தெரியாது எனக்கு பிடிக்கும். தேவையில்லாமல் பதில் சொல்லி பாவம் கஷ்டப்படுறோம். தொடர் சுற்றுப்பயணத்துல மக்களுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கு? இருக்கக்கூடிய தேர்தலை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புறாங்க. இப்ப இருக்கிற இந்த அரசியல் கட்சிகள்லாம் நீங்க சொல்ற மாதிரி ராஜதந்திரங்கிற பேர்ல, கூட்டணிங்கிற பேர்ல அவங்க செய்யற சந்தர்ப்பவாதம், அந்த பித்தலாட்டத்தெல்லாம் மக்கள் வெறுக்கிறாங்க. அவங்க யதார்த்தத்தை விரும்புறாங்க. உண்மையான மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவங்களை வேண்டும் நினைக்கிறாங்க. மாற்றம் ஏற்றம் சொல்லிட்டு நாங்கள் வந்து நேற்று வரைக்கும் உங்களை அதாவது ஒரு தலைமையை, மறைந்த தலைமையை அவதூறாக பேசுறது, அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆட்சி மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு அதெல்லாம் சரியாயிட்டாங்கனால இதே மாதிரி கூட்டணி. இன்னொரு கூட்டணி இருக்கு. திருவாரூர் இடைத்தேர்தலையே சந்திக்க பயந்துக்கிட்டு
அங்கே திருவாரூரில் கோட்டூர் ஒன்றிய செயலாளர் கம்யூனிஸ்ட் ஒன்றிய செயலாளர் அவர் மாரிமுத்தையெல்லாம் எங்கள் ஊருக்கு எனக்கு தெரியும், அதனால சொல்கிறேன். அவர் போய் கபில் சிபலை பிக்ஸ் பண்ணி கேஸ் போடுற அளவுக்கு. அமமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதில் அமமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வரும் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி மாபெரும் தோல்வியடையும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதை இனிவரும் செய்தி தொகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம்.